இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொரிச்ச குழம்பு. பொரிச்ச குழம்பு வந்து கறி குழம்பு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். நான்வெஜ் எடுக்க முடியாத நாட்கள், விருது நாட்களெல்லாம் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா கறி குழம்பு சாப்பிட்ட டேஸ்ட் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையானது வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், பீன்ஸ் பதிலாக கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். பூண்டு, இஞ்சி சேர்த்து அரைச்சிக்கணும். ஒரு வாணலி வச்சு அதில் எண்ணெய் சேர்த்து சோம்பு, பட்டை, கிராம்பு, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். புதினா, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த டைமில் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். மல்லித்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு, அப்புறம் நம்ம எடுத்து வச்ச காய்கறியெல்லாம் சேர்த்து தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். பீன்ஸுக்கு பதிலாக கத்திரிக்காய் போட்டு வச்சா கறி குழம்பு டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். கறி குழம்பு டேஸ்ட்டில் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு கொதித்ததுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றி கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சோன்னு கொத்தமல்லி சேர்த்து கொதிக்க விட்டு நல்லா கிண்டி இறக்கிடணும். இந்த குழம்பு வந்து சாப்பிட்டா கறி குழம்பு டேஸ்ட் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.